ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 3வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். ஊச்சே சாம்புஜ பூர மூன இசுரா சத்யம் தரித்ரியாவச்சோ. ऊचे चाम्बुजभूरमूनयिसुरा सत्यं धरित्र्या वचो. नन्वस्या भवदाञ्च रक्षणविधौ दक्षो हि लक्ष्मीपतिः. नन्वस्या भवतां च रक्षणविधौ दक्षो हि लक्ष्मीपतिः. सर्वे शर्वपुरःसरा वयमितो गत्वा पयोवारिधिं. सर्वे शर्वपुरःसरा वयमितो गत्वा पयोवारिधिं. नत्वा तं स्तुमहे जवादितिययुः साकं तवाकेतनम्. नत्वा तं स्तुमहे जवादिति ययुः साकं तवाकेतनम्. ऊचे चाम्बुजभूरमूनयिसुरा सत्यं दरित्र्यावचो. नन्वस्या भवदाञ्च रक्षणविधौ दक्षो हि लक्ष्मीपतिः. ऊचे चाम्बुजभूरमूनयिसुरा सत्यं धरित्र्या वचो. नन्वस्या भवतां च रक्षणविधौ दक्षो हि लक्ष्मीपतिः. सर्वे शर्वपुरःसरा वयमितो गत्वा पयोवारिधिं. नत्वा तं स्तुमहे जवादिति ययुः साकं तवाकेतनम्. सर्वे शर्वपुरःसरा वयमितो गत्वा पयोवारिधिं. नत्वा तं स्तुमहे जवादिति ययुः साकं तवाकेतनम्. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். அம்புஜ பூஹூச்ச கமலத்தில் உதித்த நான்முகனும் ஐசுராகா ஓ தேவர்களே. தரித்ரியா வச்சக சத்தியம் பூமி தேவியின் கூற்று உண்மையானதே. நனு நிச்சயமாக அஸ்யாகா பவதாம் ச இவளையும் உங்களையும் ரக்ஷண விதௌ தக்ஷக காப்பதில் திறமையுள்ளவர் லக்ஷ்மிபதி திருமகள் கேள்வனான திருமால் ஹி ஒருவரே. ஷர்வபுரக சராகா சிவபிரானை முன்னிட்டு கொண்டு ஜவாதிதக விரைவாக இங்கிருந்து பயோவாரிதிம் கத்வா பார்க்கடலுக்கு சென்று தம் நத்வா அவரை வணங்கி ஸ்துமகே இதி துதிப்போமாக என்று அமூன் ஊச்சே இந்த வானவர்களிடம் கூறினார். சாக்கம் யாவரும் ஒன்று சேர்ந்து தவ ஆகேதனம் உங்களுடைய இருப்பிடத்திற்கு யயுகு வந்தடைந்தனர். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். ஊச்சே சாம்புஜ பூரமூன இசுரா சத்யம் தரித்ரியாவச்சோ. நன்வஸ்யா பவதாஞ்ச ரக்ஷண விதோ தக்ஷோ ஹி லக்ஷ்மிபதிः. சர்வே ஷர்வபுரःசரா வயமிதோ கத்வா பயோவாரிதிம். நத்வா தம் ஸ்துமஹே ஜவாதிதி யயுः சாக்கம் தவாகேதனம். தேவர்களே, நிலைமகள் கூறியது எல்லாம் முற்றிலும் உண்மை. ஆனால் இந்த நிலைமகளையும் உங்களையும் காப்பாற்ற வல்லவர் லக்ஷ்மிபதி ஒருவரே. நாம் எல்லாரும் சிவனை முன்னிட்டு கொண்டு
விரைவாக இங்கிருந்து பார்க்கடலுக்கு சென்று பகவான் ஸ்ரீமன் நாராயணனை துதிப்போம் என்று கமலத்தில் உதித்த நான்முகக் கடவுள் கூறினார். பிறகு தேவர்கள், நிலமகள், பிரம்மா எல்லாரும் ஒன்று சேர்ந்து உங்களுடைய இருப்பிடத்துக்கு வந்தடைந்தனர். வைஷ்ணவானாம் சம்புகு என்பார்கள். சிவபெருமான் விஷ்ணு பக்தர்களில் தலை சிறந்தவர். பக்தரான அவரை முன்னிட்டு கொண்டு பகவானை பார்த்து தங்கள் கஷ்டங்களை முறையிடலாம் என்று பிரம்மாவும் நினைக்கிறார்.